தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் உட்பட பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. ஸ்ரீவைகுண்டம், குமாரபுரம், வீரபாண்டிப்பட்டினம், அடைக்கலாபுரம், காயல்பட்டினம், ஆறுமுகநேரி, ஆத்தூர், குலசேகரப்பட்டினம், உடன்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. மழையால் திருச்செந்தூர் பஜார் பகுதி முழுவதும் தண்ணீர் ஓடிய நிலையில் வடக்கு ரத வீதியில் பாதாள சாக்கடை நீர் மழை நீரோடு கலந்தது. இதேபோல் தூத்துக்குடி மாநகரின் பழைய மாநகராட்சி, காசுக்கடை பஜார், ரயில் நிலையம், கிரேட் காட்டன் சாலை, கடற்கரை சாலை, சந்தை சாலை ஆகிய பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. மேலும் மாநகராட்சி பகுதி அருகே மழைநீருடன் கழிவுநீர் கலந்ததால் அவ்வழியே கடந்து செல்பவர்கள் நோய் தொற்றுக்கு ஆளாகும் நிலை ஏற்பட்டது. கருங்குளத்திலிருந்து மூளைக்கரைப்பட்டி செல்லும் சாலையில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் பெருக்கெடுத்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தொடர் மழை காரணமாக நெல்லையில் உள்ள சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 7 அடி உயர்ந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பரவலாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இதனால் 156 அடி கொள்ளளவு கொண்ட சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 7 அடி உயர்ந்து 93 அடியாக அதிகரித்துள்ளது. இதேபோல பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 80 அடியாகவும், மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 87 அடியாகவும் உயர்ந்துள்ளது. இதனிடையே தொடர் மழை காரணமாக பல்வேறு இடங்களில் அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சிமடம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலையில் கனமழை பெய்தது. நேற்று மாலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதேபோல் மண்டபம், வலசை, வேதாளை ஆகிய பகுதிகளிலும் தொடர்ச்சியாக 4 மணி நேரத்திற்கும் மேலாக சாரல் மழை பெய்தது. கடலோரப் பகுதிகளில் காற்றின் வேகம் குறைந்து காணப்பட்டது. மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது.